தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்கள்ல ஒன்று. பண்டைய தமிழகத்தின் வரலாறு சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முந்தையது. திராவிட நாகரிகம் தமிழ்நாடு மாநிலத்தையும் அதன் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தையும் உள்ளடக்கியது. பண்டைய தமிழ்நாட்டின் வரலாற்றை 1 to 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல வைக்கலாம். தமிழ்நாட்டின் நாகரிகம் உலகின் பழமையான நாகரிகமாக கருதப்படுது. தமிழ்நாட்டின் தோற்றம் குறித்த பல விவாதங்கள் இருக்குது. ஆரியர்களின் படையெடுப்பு கோட்பாட்டை யாராலும் நிராகரிக்க முடியாது. திராவிடர்கள் தெற்கே மீண்டும் தங்க நேரிட்டதுக்கு காரணம் ஆரியர்கள் தான் அப்படின்னு பொதுவா நம்பப்படுது. 1 to 4ஆம் நூற்றாண்டு வரை முற்கால சோழர்கள் தமிழ்நாட்டின் நிலங்களை ஆண்டாங்க. இந்த வம்சத்தின் முதல் மற்றும் முக்கியமான அரசன் யாருன்னா கரிகாலன் தான். இந்த வம்சம் முக்கியமா அவங்களோட இராணுவ வலிமைக்காக அறியப்பட்டுச்சு. கரிகாலன் மன்னன் முயற்சியால தான் காவிரி ஆற்றின் குறுக்க கல்லணை கட்டப்பட்டுச்சு. பண்டைய தமிழ்நாட்டின் வரலாற்றுல சோழர் பேரரசு பெரும் பங்கு வகிக்கிறது. வம்சத்தின் மன்னர்கள் வெவ்வேறு கோயில்களை கட்டுவதில் பெயர் பெற்றவங்க. பிரகதீஸ்வரர் கோயில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குது. பல்லவ வம்சம் 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தொடங்கி சுமார் 400 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டது. முதலாம் மகேந்திரவர்மனும் அவருடைய மகன் நரசிம்மவர்மனும் பல்லவ மன்னர்கள்ல தலை சிறந்த ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பழங்கால தமிழகம் புகழ்பெற்ற வரலாற்றின் அடையாளங்களை கொண்டிருக்குது. தமிழ்நாட்டின் வரலாறு மிகவும் செழுமையானது. பல்வேறு வம்சங்களின் ஆட்சியாளர்கள் வலிமையை பெருமைப்படுத்துது. இடைக்கால தமிழ்நாடு 9 to 14ஆம் நூற்றாண்டு வரை பரவி இருக்குது. தமிழ்நாட்டின் திராவிட நாகரிகம் உலகின் பழமையான நாகரிகங்கள்ல ஒன்னாக கருதப்படுது. இடைக்கால தமிழ்நாட்டின் வரலாறு 9ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் தங்களோட அதிகாரத்தை மீட்டெடுப்பதுல இருந்து தொடங்குச்சு. முக்கியமா ராஜராஜ சோழனும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் ஆட்சியில தான் இழந்த அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்ட முடிந்தது. சேரர்கள், பாண்டியர்கள், மகிபாலர்கள் போன்ற பிற எழுச்சி பெற்ற சக்திகளை சோழ ஆட்சியாளர்கள் தோற்கடித்தாங்க. பீகார் மற்றும் வங்காள மகிபாலர்களுக்கு எதிரான வெற்றியை கொண்டாடும் வகையில ராஜேந்திர சோழனால கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற புதிய தலைநகரம் நிறுவப்பட்டது. சோழ பேரரசு வெற்றி போர்களால வெகு தூரம் பரவியது. 14ஆம் நூற்றாண்டுல சோழர்களின் அதிகாரம் படிப்படியா குறைஞ்சது. ஆட்சி பாண்டியர்களால கைப்பற்றப்பட்டுச்சு. ஆனா சீக்கிரமாவே அவங்க முஸ்லிம் படையெடுப்புகளால இயக்கப்பட்டாங்க. 1316ஆம் நூற்றாண்டு இந்த படையெடுப்பு தென்னிந்தியாவின் சோழர்களையும் பாண்டியர்களின் அதிகாரத்தையும் முற்றிலுமாக அழித்தது. பாண்டியர்கள் தான் தமிழ் ஆட்சியாளர்கள்ல முதன்மையாக குறிப்பிடப்பட்டவங்க. அவங்க முதல்ல கிமு 4ஆம் நூற்றாண்டின் கிரேக்க எழுத்துக்கள்ல தோன்றினாங்க. ரோமிய பேரரசர்களுக்கு தூதுகளை அனுப்பியதாகவும் கூறப்படுது. பாண்டிய ஆட்சியாளர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் தென் பகுதிய ஆளுநர் மற்றும் ஆரம்பத்துல சமண மதத்தை பின்பற்றினாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்துக்களாகவும் குறிப்பா சைனவர்களாகவும் மாறினாங்க. பாண்டியர்களின் முக்கிய நகரம் மதுரை. அங்க தமிழ் மன்னர்கள் 3 சங்க கவிதை பள்ளிகளை நடத்தினாங்க. அங்க அறிஞர்கள் இந்த காலகட்டத்துல இருந்து தனித்துவம் வாய்ந்த தமிழ் இலக்கியங்களை உருவாக்கினாங்க. பாண்டிய வம்சத்தின் சின்னம் மீன். பல நூற்றாண்டுகளாக தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் உட்பூசல்கள் மற்றும் இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் வம்சத்தை பலவீனப்படுத்தினாங்க. இது இறுதியில 16ஆம் நூற்றாண்டுல நடந்தது. சோழ ஆட்சியாளர்கள் தென்னிந்தியா மற்றும் இலங்கையின் கிழக்கு கடற்கரையை வைத்திருந்தாங்க. 10 to 13ஆம் நூற்றாண்டு வரை முக்கியத்துவம் பெற்றாங்க. அவங்க காவிரி பள்ளத்தில் தஞ்சை அப்படிங்கிற தஞ்சாவூர் மற்றும் உறையூர் நகரங்கள்ல இருந்தாங்க. அங்க கிமு 3ஆம் நூற்றாண்டுல தமிழகத்தின் வடக்கே நிலப்பரப்பு கொண்டிருந்த மௌரிய மன்னன் அசோகனின் கல்வெட்டுகள்ல தான் முதல்ல தமிழர் இல்லாத பதிவுகளை தோன்றினாங்க. சோழ மன்னர்கள் புலியின் சின்னத்தை அரசு சின்னமாக பயன்படுத்தினாங்க. பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் போன்ற அண்டை பழங்குடியினருடன் மோதலில் இருந்தபோது இறுதியில மன்னன் ராஜராஜ சோழன் பேரரச தன் உயரத்திற்கு கொண்டு சென்றாரு. அவரு 10ஆம் நூற்றாண்டுல மாலத்தீவுகள் மற்றும் இலங்கையின் சில பகுதிகளை கைப்பற்றினாரு.
தனது வெற்றியையும் ஆட்சியையும் கொண்டாட அவர் தஞ்சையில உள்ள பிரகதீஸ்வரர் கோயில நியமித்தாரு. இந்த கோயில் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில கட்டி முடிக்கப்பட்டுச்சு. 60 மீட்டர் அதாவது 197 அடி இந்து கடவுளான சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. இறுதியில சோழ வம்சம் அண்டை நாடான பாண்டிய வம்சத்தால தோற்கடிக்கப்பட்டுச்சு மற்றும் சோழர்களின் ஆட்சி 1979 முடிவுக்கு வந்துச்சு. மற்ற தமிழ் குழுக்களை போலவே சோழ ஆட்சியாளர்களும் பெரும்பாலும் இந்து மதத்தை பின்பற்றியவர்கள் தான். இருப்பினும் தமிழ் சமூகத்தில் சமணம், இஸ்லாம் மற்றும் பௌத்தம் போன்ற பிற மத குழுக்களும் காணப்பட்டுச்சு. சேர தலைவர்கள் தமிழ்நாட்டின் தென்மேற்கு கடற்கரையை ஆட்சி செஞ்சாங்க. 9ஆம் நூற்றாண்டுல உச்சத்தை அடைந்தாங்க. முதல் ஆட்சியாளர் முதல் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டாரு. கரூர் நகரம் அவர்களின் தலைநகரமாக செயல்பட்டது. சேரர்கள் நகை மற்றும் மசாலா வர்க்கத்திற்காக அறியப்பட்டாங்க. மேலும் அவங்களோட அரசு சின்னம் வில். கேரளாவின் நவீன மாவட்டம் சேர வம்சத்திலிருந்து அதன் பெயரை பெற்றது. தமிழ் மக்களின் நீண்ட வரலாற்றை தவிர தமிழ்நாடு அதன் கோயில்கள், திருவிழாக்கள், கலைகளின் கொண்டாட்டங்களுக்கும் பிரபலமானது. மாமல்லபுரத்துல இருக்கிற இந்து கோயில்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் பிரபலமான சுற்றுலா தலங்களாக மாறி இருக்குது. பெரிய மாநிலங்கள்ல 2வது இடத்துல இருக்குது. சமூக பொருளாதார வளர்ச்சி நிலை தேசிய சராசரியை விட மிக அதிகமாக இருக்குது. 7 கோடி மக்கள் தொகையுடன் அதில் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு. அடிப்படை இல்லாத பொருளாதாரம், உற்பத்தி மற்றும் சேவைகளின் வலுவான செயல்திறன் கொண்டது. பிரிட்டிஷ் கிழக்கிந்தியா கம்பெனி 1639 சென்னையில நிறுவப்பட்டுச்சு. இது தமிழ்நாட்டின் வரலாற்றை ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. மாகாண தலைவர்களின் சிறு சிறு சச்சரவுகள் ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் மீது நிர்வாக கட்டமைப்பை எடுப்பதை எளிதாக்கியது. தென்னிந்தியாவின் பெரும்பகுதியும் தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே வந்தது. தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதி பிரிட்டிஷ் காலனித்துவ அதிகாரத்தின் கீழே மெட்ராஸ் பிரசிடென்சியின் கீழே இணைக்கப்பட்டுச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதுஷ், புலிதேவன் ஆகிய மூவரும் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் அல்லது போலிகர்கள். அவங்க முழு பகுதியையும் இணைக்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் திட்டங்களை எதிர்த்தாங்க. தமிழ்நாடு கடலோர ஆந்திர பிரதேஷ், வடக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவின் தென்மேற்கு கடற்கரையை உள்ளடக்கிய மெட்ராஸ் பிரசிடென்சி 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மெட்ராஸ் மாநிலமாக மாறியது. 1953 மெட்ராஸ் மாநிலம் 2 மாநிலமாக பிரிக்கப்பட்டுச்சு. மெட்ராஸ் மாநிலம் இதுல தமிழ் பேசும் பகுதிகள் மற்றும் ஆந்திர பிரதேசம் இதுல தெலுங்கு பேசும் பகுதிகள் அடங்கும். 1956 மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்துல மெட்ராஸ் மாநிலம் அதன் மேற்கு கடற்கரை பகுதியை கேரளா மற்றும் மைசூர்ல இழந்தது. இறுதியாக 1964 ஜனவரி 14 அன்று அப்போதே முதல்வர் CN அண்ணாதுரையால தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு.